எஸ்ஐடி விசாரிச்சிருந்தா கூட இந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போய் 3-4 பேரையும் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் விசாரிக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. இவங்க சொன்ன சில தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு அடிப்படையில் தான் அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு போயிருக்காங்க. 9 மணி நேரம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அநேகமாக விசாரணை ஏற்கனவே குஷி ஆனந்த் தனியாக, நிர்மல்குமார் தனியாக, ஆதவ அர்ஜுன் தனியாக அப்படி பண்ணியிருக்கணும். இதுதான் விசாரணையாக இருந்திருக்கணும். ஏற்கனவே சொன்ன கேள்விகளுக்கு பதில் எப்படி சொன்னாங்க, கேள்வி கேட்கும்போது தடுமாற்றம் இருக்கிறதா, கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க, கேள்வி பார்த்தப்போ அடுத்தடுத்த கேள்விகள் கேட்குறப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே சிபிஐ சிசிடிவி கேமராவில் பார்க்கும். அதுக்கு தான் இந்த விசாரணை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. ஏன் லேட்டானீங்கன்னு விஜய்கிட்ட கேட்டு தானே ஆகணும். நீங்கள் நாமக்கல்ல 9 மணின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறப்பே வீட்டிலேருந்து 8:30 மணிக்கு ஏன் சார் லேட்டாக போனீங்க அப்படிங்கிறப்ப விஜய் என்ன பதில் சொல்லுவார்? சிபிஐ கேட்குறப்ப என்ன பதில் சொல்லுவார்? சார் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் வீல்லாம் காற்றெல்லாம் பிடிங்கி விட்டாங்க சார், கிளம்ப முடியல சார், லேட்டு ஏதாவது சொல்லுவார். அதை இந்த விஷயத்தை பொறுத்தவரை பெரிய லாக்கு தாவேக்காக்கு தான். ஆகா இதில் தப்பிச்சிடலாம், நம்ம எதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாங்கிறது தானே. நீ அன்னைக்கு கோர்ட்டில் சொல்கிறப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினவர் தானே இவர் புஷியானந்து. எப்படி சதின்னு சொன்ன உங்கள் தலைவர் ஏன் ஓடினார்? அப்பையிலேருந்து இதுதானே கேட்டுகிட்டே இருக்கும். பக்காவா என்ன நடந்துச்சு, யார் எங்கே வந்தா, எங்கே போனார், இந்த கூட்டத்துக்குள்ளே ஊடுருவி போன அந்த 100 பேர் யார், எந்த எவிடன்ஸும் கிடையாது. சிபிஐ ஏமாத்த ட்ரை பண்ணுறாங்க, அது நடக்காது. விஜய்க்கு கண்டிப்பாக சம்மன் அனுப்புவாங்க, விஜய் விசாரிக்கணும். இவங்கள என்ன சதின்னு சொன்னால் யாரை கூட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் ஐக்கியம். வணக்கம் சார். இப்போ கரூர் கூட்ட நெரிசல் மரணம் சம்பந்தமான அந்த சிபிஐ விசாரணை 2வது நாட்களா நிறைவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இதுவும் 9 மணி நேரம் இன்றைய தினமும் நடந்து முடிந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக சிபிஐயிடம் நாங்கள் ஆதாரங்களை சமர்ப்பித்திருக்கின்றோம், இதில் சதி நடந்திருக்கிறது என்று அந்த சதி கோட்பாட்டை கான்ஸ்பிரன்சி தியரி தான் அவர்கள் பொதுவெளியிலும் முன்வைத்திருக்கிறார்கள், நாங்கள் அங்குதான் கொடுத்திருக்கிறோம் என்ற செய்தியும் செய்திகள் வாயிலாக நம்ம அறிய முடிகிறது. எப்படி இதை புரிஞ்சுக்கிறது சார்? இந்த சம்பவம்ங்கிறது முழுக்க ஒரு விபத்து. அது குறிப்பாக சொன்னால் இது ஏற்கனவே சட்டசபையிலேயே சிஎம் சொன்னார், விஜயோடைய தாமதம் தான் இந்த சம்பவத்திற்கு காரணம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன். பட் இதை தாண்டிய விஷயங்கள் தாவேக்கா அது வேறு மாதிரி அரசியல் பண்ணுது. பட் அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். இது இந்த விஷயத்தில் உண்மையிலேயே எஸ்ஐடி விசாரிச்சிருந்தா கூட இந்த அளவுக்குலாம் இருக்காது. இப்போ என்ன ஒருத்தர் கரூர்லேயே முடிச்சிருக்கோம் போயிருப்பாங்க. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு போய் 3-4 பேரையும் கூட்டிகிட்டு போய் டெல்லியில் விசாரிக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னா ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்குல்ல. இவங்க சொன்ன சில தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கு அடிப்படையில் தான் அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா கான்ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விசாரணைக்கு பேர் கான்ஃபெடரேஷன். அப்படின்னா என்ன கான்ஃபெடரேஷன்னா என்னென்னா, தனியாக மைக்கு போட்டு அந்த ரூமில் உட்காந்துக்குவாங்க. விசாரணை அதிகாரிகள் எல்லாமே அந்த ரூமுக்கு வெளியிலேருந்து கேள்வி மட்டும் கேட்பாங்க, பதில் மட்டும் சொல்லணும். 2-3 கேள்விகள் அவங்க 2-3 அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்க, பதில். ஒரு 9 மணி நேரம் அப்படிங்கிறது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அநேகமாக விசாரணை ஏற்கனவே குஷி ஆனந்த் தனியாக, நிர்மல்குமார் தனியாக, ஆதவ அர்ஜுன் தனியாக அப்படி பண்ணியிருக்கணும். இதுதான் விசாரணையாக இருந்திருக்கணும். ஏற்கனவே சொன்ன கேள்விகளுக்கு பதில் எப்படி சொன்னாங்க, கேள்வி கேட்கும்போது தடுமாற்றம் இருக்கிறதா, கொஞ்சம் ஆள் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காங்க, கேள்வி பார்த்தப்போ அடுத்தடுத்த கேள்விகள் கேட்குறப்போ ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்களா, இது எல்லாத்தையுமே சிபிஐ சிசிடிவி கேமராவில் பார்க்கும். அதுக்கு தான் இந்த விசாரணை ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒரு செட்டப். இது 2வது நாளாக இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன். இன்னொரு விஷயம் நிர்மல்குமார் சொல்கிறாரு, இது என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், சந்தேகத்துக்குரிய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம், வீடியோ கொடுத்துருக்கோம். ரைட்டு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 30-35 பேருடைய அந்த வீடியோவிலேருந்து ஃபோட்டோ எடுத்து அதை காப்பி பண்ணி இவங்களாம் யார் அப்படின்னு இவங்களா உருவாக்கி ஒன்று கொண்டு போகிறாங்க. யார் வேணாலும் குற்றம் சாட்டலாம். முகாந்திர அடிப்படையில் தானங்க விசாரிக்க முடியும் சிபிஐ.
சிபிஐக்கு வந்து இவங்க அறிவுறுத்துற அளவுக்கா இருக்கு சிபிஐயோட நிலைமை? சார் நீங்களாம் அவங்களாம் புடிச்சு விசாரிங்க சார் நான் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? சந்தேகம்னு சொல்லலாம் அவ்வளோதான். சந்தேகத்துக்கு நீங்க வந்து உரிய ஆதாரத்த குடுக்கணும். நீங்க எஸ்பியும் போயிருக்காரு, கலெக்டரும் போயிருக்காரு. இவங்க திருப்பி, திருப்பி மாத்தி ஒரே தகவல சொல்லிட்டே இருக்காங்க. என்ன தகவலு? நாங்க அந்த இடம் கேட்டோம், இந்த இடம் கேட்டோம்ன்னு. என்ன கேட்டீங்க? கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. சம்மந்தப்பட்ட இடம் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு 22 கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. எல்லாத்துக்கும் நீங்க கையெழுத்து போட்டிருக்கீங்கல்ல. மதியழகன் கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த மீட்டிங் சம்பந்தமா, இது சம்பந்தமா டிஸ்கஷனுக்கு இவரு வந்தார்ல, புஷியானந்த் வந்தார்ல. ரெக்கார்டு எல்லாமே இருக்கே. ம். அவங்க வளர்ந்த பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே எஸ்பி அலுவலகமும் சரி, கலெக்டர் அலுவலகமும் சரி ஃபுல்லா வீடியோ எடுத்திருக்கிறாங்க. இவங்க பேசுறப்ப அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னு. புஷியானந்த் அன்னைக்கே ஏதாவது மாத்தி பேசினாரா என்ன? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தானே போனாரு. நீங்க கலெக்டர் அலுவலகமும், எஸ்பி அலுவலகம் கொடுக்கப்பட்ட வீடியோக்களை பார்க்கும்போது, இங்க பேசுறதுக்கும், அவங்க உள்ளுக்குள்ள நடந்துக்கிட்ட விஷயத்துக்கும் வேற மாரி இருக்கு. என்டர்லி டிஃபரெண்டாலாம் இருக்கு. புஷி ஆனந்த் நீங்க என்ன சொன்னாலும் அங்க தலையாட்டிட்டு வெளிய வந்துபுட்டு, சார் இப்படி அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ம். இல்ல வேண்டான்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே சொல்லியிருக்கணும். அப்படியா நான் வேண்டான்னு சொன்னேன் சார்ன்னு அவர் சொல்லவே முடியாது. சொல்லியிருந்தால் அந்த வீடியோ பதிவு சொல்லுங்க. எஸ்பிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல, ஒண்ணு எழுத்துப்பூர்வமாவது சொல்லியிருக்கணும். இந்த இடம் எங்களுக்கு வேண்டாம் சார்ன்னு சொல்லணும். எங்களுக்கு 2000 போலீஸ் வேணும்னு சொல்லணும். ஏங்க இப்ப நீங்க ஈரோட்ல தெளிவா பண்றீங்களே, எப்படி பண்ணீங்க? அது ஒண்ணு இருக்குல்ல. கரூர்ல இப்படி ஒரு சம்பவத்த இப்ப எங்களுக்கு தான் நெறைய சந்தேகம் இருக்கு. ஜனநாயகம் ஷூட்டிங் நடந்துச்சுன்னு நாங்க நெனைக்கிறோம். அந்த பஸ்ஸுல யார் யாரோ இருந்ததா சொல்றாங்க. எவ்வளோ சந்தேகம் எங்களுக்கு இருக்குல்ல. சிபிஐட்ட சொன்னா உடனே சிபிஐ வந்து வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிப்பாரா? வினோத்த கூப்பிடுவாங்களா? சம்மன் அனுப்புவாங்களா? திரிஷா இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. திரிஷாக்கு சம்மன் அனுப்புவாங்களா என்ன? பண்ண முடியாதுல்ல. சரி சந்தேகம்னா எவிடன்ஸ் வேணும். சிபிஐ தரப்புல நீங்க சொல்றப்போ, நீங்க லோக்கல் போலீஸ் மாரி, சார் அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க சார்லாம் சொல்ல முடியாது. அதுக்கான முகாந்திரம் இருக்கணும்ல. கரூர் சம்பவம் சதி ரைட்டு. சதினா என்னென்ன சதி? எப்படி? சொல்லுங்க. ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார் அந்த கூட்டத்தில பாருங்க சார் அப்படி அதெல்லாம் ரைட்டு. அதுக்கு எவிடன்ஸ் சொல்லுங்க. நாங்க விசாரிச்சுக்கிறோம். அப்படிதானே சிபிஐ சொல்லும். இவர் வந்தார் சார். இந்தங்க பாருங்க இவரோட நம்பர் இங்க இருந்திருக்கு. இது சம்பந்தப்பட்ட நபர் வந்து ரவுடி சார் அவரு. அவர் மெட்ராஸ்லேருந்து ஒரு 10 ரவுடி வந்திருக்காங்க சார். ஏதாவது ஒரு எவிடன்ஸ். ம். எதுவுமே இல்லாம நீங்க இப்படிலாம் வந்து உட்காந்துக்கிட்டு ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், நிர்மல் குமாரா இருக்கட்டும், எதுனாலும் பேசிட்டே இருந்தா சிபிஐ ஏத்துக்காது. ஒரு விஷயம் மாதவ அர்ஜுன்ட்ட சார் உங்களுக்கு சம்மன் வந்திருக்கா அப்படின்னு கேட்டப்போ, முதல் நாள் போகும்போதே ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்ல போறாரு? எதா இருந்தாலும் கவலைப்படல தலைவா பார்த்துக்கலாம். அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிட்டு போறாரு அவர். பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தர்ட்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கே ஒரு பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். இப்ப நீங்க வேற மாரி டிராமா பண்றீங்க. என்ன பண்ணீங்க? இந்த கூட்டணி சம்மந்தமா இப்ப கூட்டணிக்கும் சிபிஐக்கும் என்னங்க இருக்கு? நீங்க பண்ண தப்புக்கு இப்ப மாட்டிட்டீங்க நீங்க. நீங்க தான் சிபிஐ ம். கேட்டீங்க. 2ஆம் நாள்னா நீங்களா ஒரு சோசியல் மீடியால கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணிக்காக டைட் பண்ண போறாங்க விஜய்க்குன்னு. நீங்க லேட் ஆனதுக்கு காரணம்ங்கிறத சட்டமன்றத்திலேயே சிஎம் அக்யூஸ் பண்ணியிருக்காரு. ஏன் லேட் ஆனீங்கன்னு விஜய்ட்ட கேட்டு தானே ஆகணும். ம். ஏன் சார் லேட்டு? நீங்க நாமக்கல்ல 9 மணின்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புறப்பயே வீட்லேருந்து 8:30 மணிக்கு ஏன் சார் லேட்டா போனீங்க? அப்படிங்கிறப்ப விஜய் என்ன பதில் சொல்லுவாரு? சிபிஐ கேட்கிறப்ப என்ன பதில் சொல்லுவாரு? சார் ஃப்ளைட்டு எல்லாத்தையும் வீல்லாம் காத்தெல்லாம் புடுங்கி விட்டாங்க சார். கிளம்ப முடியல சார் லேட் ஏதாவது சொல்லுவாரா அத? ம். அதனால ஹக்கீம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பெரிய லாக்கு தாவேக்காக்கு தான். இப்போ கான்ஸ்பிரன்சி தியரீஸ் தானே தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த கான்ஸ்பிரன்சி தியரிய ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்திலயும், மதுரை கிளை நீதிமன்றத்திலயும் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஹியரிங்ல. அப்போ அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்ட முன்வைக்கவே இல்ல. முன்னாள் அதுதான் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களோ, திமுகவோ, இல்ல காவல்துறையோ எந்த ஒரு விமர்சனமே வைக்கல அவங்க. கான்ஸ்பிரன்சி தியரி அங்க வந்து முன்வைக்க முடியல. ஆதாரங்கள் இல்லாதனுடைய எதிரொலியாக. இப்போது இப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இது இந்த வாதம் என்பது பொய்த்து விடும் இல்லையா? பிரீத்திங் டைம் குடுத்துட்டாங்கல்ல. நீங்க அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு யோசிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க அவங்க நெனச்சுட்டாங்க. சரி இது பெரிய அரசியல் பண்ணலாம் நம்ம ஈஸியா. ஒரு தரப்பு வந்து உண்மையிலேயே ஏதோ சதி நடந்திருக்குன்னு மாரி பேச ஆரம்பிச்சோம்னா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா! இதில தப்பிச்சிடலாம் நம்ம ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கலாங்கிறது தானே. நீ அன்னைக்கு கோர்ட்ல சொல்றப்போ,
எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடினவர் தானே இவர் ஆமா, புசி ஆனந்த். புஷியானந்த். புஷியானந்த் ஓடி ஓடலையா? நிர்மல் சார் இவரு மதியழகன் வச்சுக்கங்க, என்னைய விட்டுருங்க அப்படின்னு. மதியில தான் சார் பர்மிஷன் வாங்கினாரு. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்லிட்டு ஓடினது நீங்களா இல்லையா? சரி, இப்படி சதின்னு சொன்ன உங்க தலைவர் ஏன் ஓடினாரு? அப்பையிலேருந்து இதுதானே கேட்டுகிட்டே இருக்கோம். இவ்வளோ பிரச்சனையா இருந்தா நீங்க திருச்சியில இருந்திருக்கலாம். இல்ல கோயம்புத்தூர்லயே தங்கி இருந்திருக்கலாம். இந்த சதியை நீங்க வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வீடியோக்களோட விளக்கமா சொல்லியிருக்கலாம். சோஷியல் மீடியாவில் நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸா பெரிய லெவல் டீம் வச்சிருக்கீங்களா நீங்க? அழகா எடுத்துருக்கலாமே எவிடன்ஸு. பக்காவா என்ன நடந்துச்சு, யார் எங்கே வந்தா, எங்கே போனாரு, இந்த கூட்டத்துக்குள்ள ஊடுருவி போன அந்த 100 பேர் யாரு, எது வேணாலும் சொல்லலாமே. எந்த எவிடன்ஸும் கிடையாது. இதை விஜய் முதல்ல ஏமாத்துனாங்க, அதுக்கப்புறம் மக்களையும் ஏமாத்துனாங்க, சிபிஐ ஏமாத்த ட்ரை பண்றாங்க. அது நடக்காது அப்படிதான் நான் சொல்றேன். இப்போ நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கண்டிப்பா சம்மன் அனுப்புவாங்க, விஜய் விசாரிக்கணும். ம், இவங்கெல்லாம் என்ன சதின்னு சொன்னா யாரை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்க? கரூர்னா செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு ம். சம்மன் அனுப்பி விசாரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்போ சொல்றது எல்லாமே இந்த சிபிஐ 2 நாட்களாக இந்த விசாரணை போய் கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல, குறிப்பா பாஜக ஆதரவாளர்கள் எல்லாம் பொது வெளியில என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சம்மன் அனுப்பி அவரையும் வந்து இந்த மாதிரி விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆ, கடுமையான ஒரு விமர்சனத்தை பொது வெளியில வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க 60 நாள் விசாரணை ஆயிடுச்சு. சிபிஐ விசாரணை 60 நாள் ஆயிடுச்சு. நான் 55 நாள் விசாரணை முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் எந்த எவிடன்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கரூர்லயே விசாரிச்சிருப்பாங்க. ம். ஏற்கனவே இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சாங்கல்ல, சம்மன் கொடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்ணாங்கல்ல, அப்பயே பண்ணியிருப்பாங்களே. என்னென்ன எவிடன்ஸ்ன்னு ஏன் கலெக்டரை கூப்பிட்டாங்க, எஸ்பியை கூப்பிட்டாங்க? கண்டிப்பா சந்தேகம் வருதல் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கல்ல. எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க வந்து நீங்க பெரிய லெவலில் இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் பிஜேபி. பிஜேபி இந்த நீங்க ஐடி, இடி இதெல்லாம் வந்து தவறா பயன்படுத்த மக்கள்கிட்ட ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ தாமேக்காவுக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. சும்மா செந்தில் பாலாஜி பேரை போட்டு விடு, அவரை போட்டு விடு, இவர் பேரை போட்டு விடு, ஏதாவது சொல்றது கூப்பிட்டு விசாரிப்பாங்க. பார்த்தீங்களா விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம். உங்களை தானே கிட்டத்தட்ட நேற்று 9 மணி நேரம், இங்கே 9 மணி நேரம்னா 18 மணி நேரம் சிபிஐ ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 25 மணி நேரம் உங்களை 2 பேரும் தானே 3 பேர் தானே விசாரிச்சிருக்கு. இப்போ நீங்கள் தானே அக்யூஸ்டு. நியாயமா? சும்மா பொய்யா சொல்லிக்கிட்டு ஏன் ஓடுனீங்கன்னு கேட்டதுக்கு என்ன கதை விட்டீங்க? எங்களெல்லாம் அடிச்சு வரட்டி விட்டாங்கன்னு சொன்னீங்க. இதெல்லாம் சொன்னது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் எதுவுமே இல்லையே. அன்னைக்கு எதையாவது பேசணும், ட்ராமா பண்ணணும், அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு அவங்களுக்கு பூமராங் மாதிரி போய் திரும்பி நிற்கிது. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன் ஆதவ அர்ஜுன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு? எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்குன்னு தானே அர்த்தம். அது 2ஆம் நாள் விசாரிக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட என்னங்க இருக்குது? நீங்கள் ஒன்றுமே செய்யலை. நீங்கள் படம் போனீங்க, வந்தீங்க, எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது. உங்களை விசாரிக்க தான் கூப்பிட்ருக்காங்க. எவிடன்ஸுக்கு இன்றைக்கி நீங்கள் கொடுக்க முடியாது. கேட்குற கேள்விக்கு பதில் மட்டும்தான் இன்றைக்கி. என்ன சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நேற்று 40 கேள்விகள், இன்றைக்கி ஒரு 40 கேள்விகள்னு வச்சுங்க. ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாடுலேஷனில் என்ன பதில் சொல்லுவீங்க? எஸ்பி வராங்க, கலெக்டர் வந்திருக்காங்கல்ல, நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் அவங்களுக்கு தான் பக்காவாக எவிடன்ஸ். அதான் நான் சொல்கிறேன். எஸ்பி அவர் பக்காவாக வீடியோஸ் வச்சுருக்காரு. நீங்கள் வந்து என்னென்ன கேட்டீங்க, அதுக்கு எஸ்பி தரப்பு என்ன பதில் சொன்னாங்க, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு அவங்க எவிடன்ஸ் வச்சுருக்காங்க. கலெக்டர் அதே மாதிரி தான். நீங்கள் எதையுமே சொல்லிவிட்டு உள்ளுக்குள்ளே எஸ்பி ரூமில் ஒன்று பேசிட்டு வெளியே வந்துட்டு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு ஏதாவது ஒரு கதையை கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் எவிடன்ஸ் ஆகாது. அதில் சிபிஐ கேட்கும்ல, ரைட்டு, எஸ்பி இதை ஒத்துக்கலன்னு சொன்னீங்கல்ல, இல்லைன்னு என்ன சொன்னீங்க? இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம்லாம் இப்போ சொல்கிறீங்க, அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க, கதையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இந்த சிக்கல் பெரிய சிக்கல். விஜயை மாட்டி விட்டாங்க, அப்படிதான் நான் சொல்கிறேன். விஜயை மாட்டி விட்ட புசி ஆனந்த், ஆதவ அர்ஜுன், நிர்மல்குமார் மிகப்பெரிய தலைவலி விஜய்க்கு. அதில் மாற்றமே இல்லை. அவர் முழுக்க கவனக்குறைவு. அவர் தாமதமாக வந்ததுனால நடந்த மிகப்பெரிய விபத்து இது. அவ்வளோதான், மாற்றம் இல்லை. அதில் A1, A2, A3 மதியெல்லாம் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதுல பாஜக திட்டமிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள இப்போ ஆஜராகி இருக்கக்கூடிய இவங்களை எல்லாத்தையும் வந்து
திட்டமிட்டு இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுங்க, இதுல அவருடைய விஎஸ்பி செந்தில் பாலாஜி அவர்களுடைய பெயரை இடுங்க, அவரையும் வந்து இதுல கொண்டு வருவோம். இப்போ ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு வருது. இப்போ தொடர்ந்து மாநாடுகள நடத்திட்டு வர்றாங்க. அ ஓரளவு கேப்சர் பண்ணக்கூடிய இப்ப அவங்களோட இருப்பு கேள்விக்குள்ளாகும் பொழுது, இப்போ இத ஒரு ஆயுதமா கூடுதலா பயன்படுத்துவோம் அப்படின்ற ஒரு பூர்வமாகவே செந்தில் பாலாஜி பெயரோடையும் எழுதி கொடுத்துருக்குறாங்க. ஓ! சதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றப்போ இதே மாரி இங்க ஒரு டீம் கலெக்டர் எது வேணாலும் சொல்லலாம், எஸ்பி என்ன வேணாலும் சொல்லலாமேங்கிறேன் நானு. ம். அதுக்காக நான் சொன்னேன். நீங்க உங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில நீங்க சொல்றப்போ, அவங்களும் சந்தேகத்தில நெறைய சொல்லலாம்ல. ம். அதை சிபிஐ அதெல்லாம் ஏத்துக்காது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். ஓகே. இந்த அரசியலில் சிபிஐ தலையிடாது. இடி மாரி சிபிஐ இருக்காது. அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நேரு அவர்களுடைய சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு கிட்டத்தட்ட ஆயிட்டு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கங்களேன் டைமு. சிபிஐ விசாரிக்கும் போது ஒரு அளவுக்கு மேல எவிடன்ஸ் கிடைக்கல. அக்யூஸ்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியல. அரசியல் பண்ணியிருந்தா என்னவெல்லாம் பண்ணியிருக்கலாமே. சிபிஐ வச்சிருந்தா. அன்னைக்கே இது இல்லாம வேற ஒரு இன்னொரு கட்சிக்காரங்கள எடுத்துருக்கலாம். இல்ல வேற மாரி யாரையாவது கொண்டாந்துருக்கலாம். லேடீஸ் மேட்டர்ன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். எது வேணாலும் டேமேஜ் பண்ணியிருக்கலாம்ல. டிஎம்கேயும், அமைச்சர் நேருவையும், அவங்க ஃபேமிலியும் டேமேஜ் பண்ணியிருக்கலாம்ல. இல்லையே. சிபிஐ செய்யாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு போலீஸ் அதிகாரிகள் கூட அப்படிதான் சொன்னாங்க. சிபிஐ அந்த மாரி ஒரு சீப்பான விஷயங்கள செய்யாது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாத்துடைய எண்ணமாவும் ஒரு அப்படிதான் ஃபீல் பண்றாங்க. அதை தாண்டி என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா நீங்க செந்தில் பாலாஜின்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக சொல்றேன். கிட்டத்தட்ட அவங்க சொல்லிட்டே தானே இருக்காங்க நீங்க. ஜூலை 27க்கு அப்புறமேல சொல்லிட்டே தானே இருக்காங்க கேம். என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டாங்க. 3 பேர் போய் சொன்னதுனால உடனே ரைட்டுயா நீ சொல்லு. அவர சொல்லு. இங்க அன்னைக்கு சென்னையில இருந்த அன்னைக்கு 2 அதிகாரிகள பத்தி சொல்லு. 2 முக்கிய பிரமுகர்கள் திமுக பிரமுகர்கள சொல்லு. பேர்லாம் சொல்லு. எவிடன்ஸ் என்ன? ம். இல்ல சார் இவர் ஃபோன் நம்பர்லேருந்து அங்க பேசியிருக்காரு சார். அந்த ஊர்லேருந்து அந்த பெரிய ரவுடி சார் அவங்க ஒரு பெரிய பஸ்ஸில, கார்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க சார். ஏதாவது வேணும்ல இதுல. சிபிஐயும் விசாரிக்கும். அவங்களும் எல்லாம் பார்த்துருப்பாங்க. பட் நீங்க சொல்றது எல்லாத்துக்கும் ஆமா சாமி போடுறதுக்கு சிபிஐ தயாரா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ம். ஏற்கனவே பார்க்குறோம் பாரதிய ஜனதா அதிகார துஷ்பிரயோகத்தை செய்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல வந்து ஆண்டு கணக்குல வந்து சிறைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதான் ஈடி பிறகு ட்ரையல் கூட வரல அந்த வழக்கு. அந்த அளவுக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோட நடந்ததெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இதுல ஒரு கண்ணும் கருத்துமா இருக்குமா பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? 100% நாளைக்கு கோர்ட்டுக்கு போனா பதில் சொல்லணும்ல. ம். சரி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், பேசலாம். இன்னைக்கு ஒரு அலம்பல் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம். கோர்ட்ல நிக்குமா? 2G கேஸே பெரிய லெவல்ல பண்ணீங்க. என்ன ஆச்சு? பல வழக்குகள் இந்த மாரி இருக்கு. பெரிய அரசியல் பண்றவங்க. இந்த வழக்குல நீங்க எவிடன்ஸ் ஏதாவது சொல்லணும். உச்சநீதிமன்றம் ஃபாலோ பண்ணும்ல. இது ஏற்கனவே ரஸ்தோகி தலைமையிலான ஒரு ஜட்ஜு டீம் வேற பார்த்துட்டு இருக்கு. நீங்க யார விசாரிக்க போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யாருக்கெல்லாம் சம்மன் குடுத்துருக்கீங்கன்னு அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக சம்மன் அனுப்புறீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொல்லணும். டிஎம்கே ஐடி விங் இருக்குல்ல, அவங்க பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அவங்க கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவாங்கல்ல. நாங்க ஆதவர்ஜன் சொல்லி, நிர்மல்குமார் சொல்லி, புசியானந்த் சொல்லி எல்லாமே எல்லாம் அடுத்தவங்கள கூட்டு விசாரிப்பாங்கன்னா எங்க சொல்லுங்க பார்ப்போம். விஜய தான் விசாரிச்சாகணும். அவர் தான் லேட்டு. காரணகர்த்தாவே அவர்தான். அவர்தான் விசாரிக்க போறாங்க. அதனால இந்த வழக்கை பொறுத்தவரை தாவேகா தரப்புல என்ன டிராமா பண்ணாலும் சரி, விஜய் என்ன டிராமா பண்ணாலும் குற்றவாளிகள் அவங்க தான். காரணகர்த்தாக்கள் அவங்க தான். இதுல வந்து அவங்க தப்பிக்க முடியாதுங்கிறது என்னுடைய எண்ணம் முக்கியம். இறுதியான ஒரே கேள்வி சார். ஏற்கனவே 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து அங்கு இருந்தவர்கள், சாட்சியாளர்கள், அதேபோல காயம் உற்றவர்கள் இவர்கள் எல்லாம் கூட விசாரணைக்கு உள்ளாக்குனாங்க சிபிஐ. இப்போது இவர்கள் அடுத்த கட்டமாக சிபிஐ சாட்சிகளையோ அல்லது அங்க ஸ்பாட்ல இருந்திருப்பாங்க. அதுல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவங்களை எல்லாம் மீண்டும் விசாரணைக்கு உள்ளாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அவர்களுடைய வாக்குமூலம் எப்படி இருக்கும்? ஏன்னா தனிமையில வேற மகாபலிபுரத்துல மணிக்கணக்குல அவர் வந்து ஒவ்வொரு ரூமா போயிட்டு வந்தாரு. அதுவே ஒரு சர்ச்சையாச்சு. இது சிபிஐ விட்டுருக்கவே கூடாது, அலோ பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லி. பட் அதையும் மீறி அவர் வந்து கச்சிதமா அத முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ இது இவ்வளவு சிக்கல்கள் இருக்குல்ல சார். அப்ப சாட்சிகள்ட்ட போகும்பொழுது அது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும்?
குற்றவாளிகள். நீங்க அப்படியே சம்மன் அனுப்புனாலும், செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், மத்தபடி வேற யாருக்கு பண்ணீங்கனாலும், அவங்க சந்தேகப்படும் நபர்கள். இவங்க குற்றவாளிகள். குற்றம் சாட்டப்பட்டவர்கள். இந்த 4 பேரும். புரியுதா இல்லையா? இந்த 4 பேர் மேல தான் இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்லா கண்டிப்பா கரூர்ல அந்த விசாரணையும் போது அவங்க சொன்ன தகவலுக்கும், டெல்லியில அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. திருப்பி இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொன்னதும் கண்டிப்பா மாறி, மாறி இருக்கும். அதுதான் சிபிஐ உடைய விசாரணைங்கிறேன் நான். நீங்க உடனே கேட்டீங்கன்னா வாய்ப்பில்ல. அதே கேள்விய இங்க டெல்லியில கேட்கிறப்போ, ஒரு தனி அறையில அதிகாரிகள் யாருமே இல்லாம, ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங்ல கேட்கிறப்போ, நீங்க பதில் ஒரே ஒரு மைக் மட்டும் நீங்க பேசுறப்போ, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு தான் அதில மாட்ட போறீங்க நீங்க. மாட்டியிருப்பீங்க கண்டிப்பா. புஷி ஆனந்தெல்லாம் அங்க ஒரு கேள்வி கேட்டதுக்கு, இங்க ஒரு கேள்விக்கெல்லாம் கரெக்ட்டா பதில் சொல்லியிருப்பாரா? நெறைய மாற்றங்கள் இருக்குல்ல. மறதி வைக்கும் அதுல. என்ன எதுக்கு டைமுக்கு யார் பேசுனீங்க? கடைசியா யார்ட்ட பேசுனீங்க? சம்பவம் நடந்தப்ப நீங்க யார்ட்ட பேசிட்டு போனீங்க? மாத்தி, மாத்தி கேட்கிறப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? பக்கரன்னு சொல்லி மாட்டிக்க வேண்டியதுதான்னு வச்சுக்கங்களேன். இதுல கண்டிப்பா இவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க. இதே சுதாரிப்பான திலகம்னா யாருன்னா, ஆதவ அர்ஜுன் தான். ஏன்னா அவர் தானே அப்படி வார்த்தைய அடிச்சு நவுத்தி பொய் மட்டும் தான் பேசுவாரு. அதனால அவரு சுதாரிப்பா இருப்பாரு. பட் இந்த விஷயத்துல நிர்மல்குமாரும், புஷி ஆனந்தும் கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அவங்க சொன்ன தகவல்கள், முன்னுக்கு பிறன்பான தகவல்களின் அடிப்படையில தான் நீங்க அடுத்ததா இப்ப ஜனவரி முதல் வாரத்தில் விஜய்க்கு சம்மன்னு சொல்றாங்க. அதனால மாற்றமே இல்ல. ஆமா. ஸோ நிச்சயமா வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் அடுத்த ஆண்டு இன்னும் 1 நாள் தான் இருக்கிறது. விஜய்க்கு சம்மன் அனுப்பி அவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த கான்ஸ்பிரன்சி தியரீஸ் திமுக மீதும், காவல்துறை மீதும், திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் தொடர்ந்து இந்த சதி என்கிற அந்த கோட்பாட்டு வந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இவரெல்லாம் தகர்க்கப்பட்டு எப்படி இதற்கு உரிய தீர்வு சிபிஐ மூலம் கிடைக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. நன்றி.